நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சைலேந்திரி, இதோ வரேங்க. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பதானங்க நம்ம ஷைலாவை போய் பார்த்துட்டு வந்தோம். சரி, உட்கார். சிவபிரசாத் ஜெயகிருஷ்ணனை பத்தி சொன்ன விஷயத்த கேட்டியா? என்னங்க? நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறமும் ஜெயகிருஷ்ணன் நடந்துக்கிறத பார்த்தா கல்யாணத்துல அவனுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியுதுன்னு சொல்றாரு. யாரா இருந்தாலும் அதை பார்த்தாலே புரிஞ்சுக்குவாங்களே. கல்யாணம் நின்னு போனதுனாலதான் அவன் அப்படி அப்செட்டா இருக்கான்னு நீங்க சொல்லி சமாளிக்க வேண்டியது தானேங்க. நான் அப்படிதாம்மா சொன்னேன். இருந்தாலும் சிவபிரசாத் அதை நம்பாத மாதிரி தான் தோணுது. வழக்கத்துக்கு மாறா மானசி கூட நடந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி திரும்ப திரும்ப கேட்டாரு. முதல்ல இதை அவங்க பெருசாவே எடுத்துக்கல, இப்ப என்னங்க திடீர்னு? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். அவன் துளசி பின்னாடியே சுத்துறத சந்திரன் சிவபிரசாத் காதுல சொல்லியிருப்பானோன்னு தோணுது. அப்படி ஏதாவது நடந்திருந்தா அவங்க எங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிருப்பாங்க. அப்படிலாம் இருக்காதுங்க. இவன் இப்படி இருக்கறதுனால தாங்க அவங்க கேக்குறாங்க. நாம இன்னைக்கும் அவங்க வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட பேசிட்டு தானே வந்தோம். நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குங்க. இப்ப கூட அவனை நம்பவே முடியலங்க. அவனை நம்பவே முடியாது, ஆனா துளசியை நம்பலாம். இன்னைக்கு வேற வழியே இல்லாம நான் துளசியை போய் பார்த்தேன். இதுக்கு மேல தன்மானம் எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுதான் நான் அவளை போய் பார்த்தேன். நீங்க அந்த துளசி கிட்ட என்னங்க பேசுனீங்க? உன்னால என் வீட்டுக்கு எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னு அவகிட்ட சொல்லிட்டு வந்தேன். இனிமே அவன் என்ன பண்ணாலும் அவன் கூட ஓடி வர மாட்டேன்னு அவ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. அவ நல்ல பொண்ணுமா. அவ சொன்ன வார்த்தையை தான் நான் இப்ப நம்புறேன். கேக்கலையா? எடுத்து பேசு. ஜெயமாமா தாமா. போன் எடுமா, அவன் என்ன பேசுறான்னு கேளு. ஹலோ, நீ இப்ப வீட்ல தான் இருக்கியா? நான் வீட்ல தான் இருக்கேன் மாமா. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வா. அது மாமா, நீ ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் கிளம்பி வர வேண்டாம். நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன். நீ உடனே கிளம்பி வா. நீ வீட்டை விட்டு வெளியே வந்தாலே போதும். அப்புறம் அங்கேயே நிக்கிறீங்க, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. நான் சில விஷயங்களை உன்கிட்ட மட்டும் தான் பேசணும். அதை எல்லாரும் முன்னாடி என்னால சொல்ல முடியாது. நீ கொஞ்சம் வெளியே வா. என்ன விஷயம் மாமா? ஜெயமாமா வெளியே நிக்கிறாரா, வந்து பார்க்க சொல்றாரு. இப்ப எதுக்காக அவன் கூப்பிடுறான் எனக்கு தெரியலம்மா. நான் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொன்னேன், ஆனா அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை உன்னை கூட்டிட்டு போறதுக்காக அவன் வந்திருக்கானோ என்னவோ. நீங்க என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏற்கனவே ஒரு தடவை அவன் சொல்லியிருக்கான்லம்மா, அதுக்குதான் வந்திருக்கான்னா. நீ எதை பத்தியும் யோசிக்காதம்மா, அவன் கூட போயிடு. என்னம்மா நீங்க அம்மா மாதிரியா பேசுறீங்க? உன்னோட அம்மா தாம்மா சொல்றேன், அவன் கூட போயிடு.
தயவு செஞ்சு போமா. சொல்லுங்க மாமா. நான் ஒரு விஷயம் கேட்டா நீ அதுக்கு உண்மையை மட்டும் சொல்லணும். என் அப்பா உன்னை பார்க்க வந்திருந்தாரா? பாஸ்கர் மாமா எதுக்கு என்ன பார்க்க வர போறாரு? நீ பொய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டியா? மானசியோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் காத்திருக்க கூடாதான்னு என்கிட்ட கேட்ட நீ அதுக்கப்புறம் இதுல இருந்து பின்வாங்கிறதுக்கான காரணம் என்னன்னு நான் உன்கிட்ட கேட்டேன். ஆனா அதுக்கு நீ கிளியரா இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. அது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அப்பா உன்னை வந்து பார்த்து என்னை விட்டு உன்னை விலக சொல்லியிருக்காரு. அப்பா அம்மா கிட்ட பேசினதை கேட்டுட்டு தான் நான் இப்போ வரேன். இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? பாஸ்கர் மாமா என்கிட்ட சொன்னதெல்லாம் ரொம்ப நியாயமான காரணம். நம்ம வாழ்க்கையில எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ண வேண்டியது நாம தான். எங்க அப்பா சொன்னதுல என்ன நியாயமான விஷயத்த நீ பார்த்த? மனசுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு கூட நான் வாழணுங்கிறது தான் எங்க அப்பா சொன்ன விஷயத்துல இருந்த நியாயமா? இல்லைன்னா அந்த சந்திரனுக்கு பயந்து நீ அவன் கூட வாழணுங்கிறதா? இதுல எது நியாயம்னு நீயே சொல்லு. நான் இதை பத்தி தைரியமா நீ பேசுவேன். ஏன்னா எங்க அப்பாவோட வார்த்தை தான் உன்னை இப்போ கோழையாக்கியிருக்கு. எங்க அப்பாவும் ஒரு கோழைங்கிறத நிரூபிச்சிட்டாரு. நீ நான் கூப்பிட்டா என் கூட வரணும். தேவையில்லாம என்ன காத்திருக்க சொல்லிட்டு இப்ப நீ வரமாட்டேன்னு சொல்றதா நியாயம் இல்லை. நான் உன்னை முதல்ல என் வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிக்கிட்டு போக நான் வருவேன். அவன் என்னமா சொன்னா? எதுக்காக இங்க வந்தானா? பாஸ்கர் மாமா என்ன வந்து பார்த்தாரு. நான் தான் அதை யார்கிட்டயும் சொல்லல. ஜெயா மாமா கூட இனி எனக்கு எந்த உறவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் அவர் வந்தாரு. அந்த விஷயத்த ஜெயா மாமா தெரிஞ்சுக்கிட்டாரு. பாஸ்கர் அண்ணன் அப்படியா உங்ககிட்ட சொன்னாரு? ஜெயா மாமாவுக்கு தான் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுல்ல. அது மட்டும் இல்ல, காராளி சந்திரன் பாஸ்கர் மாமாவை மிரட்டி இருக்காரு. அவன் ஜெய மாமாவை கொன்னுடுவானா? அதையெல்லாம் கேட்டு பயந்துதான் பாஸ்கர் மாமா என்ன பார்க்க வந்தாரு. அட கடவுளே, இப்படி எல்லாம் ஏன் பண்றாமா? ஜெய மாமா இப்பவும் உறுதியா தான் இருக்காரு. ஆனா என்னால அப்படி பண்ண முடியாதுமா. அவன் அவ்வளவு உறுதியா இருக்கும்போது நீ ஏமா ஏத்துக்காம தயங்குற? நீங்க என்னமே எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க. ஜெயா மாமாவுக்கு நிச்சயதார்த்தமே ஆயிடுச்சு. நாம திரும்ப வந்து குடும்பத்தை அவமானப்படுத்தணுமா? ஜெய மாமாவும் நானும் ஒன்னா வாழ சந்திரன் விடுவான்னு நீ நினைக்கிறியாமா? என்னால இனிமே
தப்பிக்க முடியாதுமா. இதுதான் என் தலையெழுத்து. நீங்க இதை எதையும் அப்பா கிட்ட சொல்லாதீங்க. நீ ஏண்ட வரதுக்கு இவ்வளவு லேட்டு? நீங்க முதல்ல அப்பாவை கூப்பிடுங்க. என்னடா ஒரு மாதிரி கோவமா பேசுற? நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. நீங்க போய் துளசியை பாத்தீங்களா? உங்க தன்மானத்தெல்லாம் அடகு வச்சுட்டு ஒரு அப்பாவி பொண்ணு முன்னாடி போய் இப்படி பிச்சை எடுக்க உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? உன் வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசுவியா? ஓ, இப்ப நான் சொல்றதான் தப்பா? என் கூட எந்த உறவும் வச்சு கூடாதுன்னு அப்பா துளசியை போய் பார்க்கலன்னு சொல்ல முடியுமா அவரால? நான் அவளை போய் பார்த்தேன். இல்லைன்னு ஏன் சொல்ல போறேன்? நான் எதுக்காக அவளை போய் பார்த்தேன்னு சொல்றேன். சந்திரன் மாதிரி தேர்ட் ரேட்டட் கிரிமினல் கையால என் மகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் பயந்தேன். ஒரு அப்பாவா என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சேன். அப்போ சந்திரன் உங்களையும் வந்து மிரட்டினானாப்பா? எப்படி வராம இருப்பான்? அவனோட லட்சியம் என்னன்னு எனக்கும் தெரியும். சந்திரனோட மிரட்டல விளையாட்டை எடுத்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவதான் உன்னை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாளா? அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவ துளசி கிடையாது. அவ திடீர்னு என்ன வேணான்னு சொல்ல அப்பா தான் காரணம்னு நான் தான் புரிஞ்சுக்க லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நானே அதை என் காதால கேட்டேன். நான் வீட்டுக்கு வந்தப்போ அப்பாவே அதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஓ, அதான் உனக்கு இவ்ளோ கோவமா? தப்பு யார் பக்கம் சொல்லு. உன் மனசுல துளசி தான் இருக்காங்கிறத முதல்லயே ஏன் என்கிட்ட சொல்லல? தெரிஞ்சிருந்தா மானசியை நான் எப்படி பொண்ணு கேட்க போயிருப்பேன்? இவனுக்கு அவன் மேல இருக்கிறது காதெல்லாம் இல்லைங்க. ஏதோ ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூக்காக தான் இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீ ஏண்டா பேசாம இருக்க? ஒரு அப்பா பிள்ளையா என்னைக்குமே நம்ம பழகினதே கிடையாது. இனி என்ன கேள்வி கேட்கிற தகுதி உனக்கு இல்ல. நான் அப்பா, நீ என் பையன்னா எப்போதும் மகனை விட அப்பாக்கு தான் மகனோட வாழ்க்கையில அதிக அக்கறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. முதல்ல அவன் மானசியை வெறுக்க ஆரம்பிச்சான். முடிவு பண்ண அதே நாள் கல்யாணம் நடக்கணும்னு வெறியா இருந்தான். அப்புறம் சந்திரன் உள்ள வந்தான். இது எல்லாமே சேர்ந்துதான் துளசி மேல அவனுக்கு காதல் வந்திருக்கு. அதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லம்மா. போய் அவன்கிட்ட பொறுமையா பேசு. அப்பாவுக்கு நீ நல்ல மரியாதை கொடுத்துட்ட. இந்த விஷயத்துல உங்க அப்பா உனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காருங்கிறத நல்லா யோசனை பண்ணு. நம்மள அவ்ளோ அசிங்கப்படுத்தியும் நான் சொல்லியும் என் வார்த்தையை கேட்காம ரெண்டாவது பொண்ணு கேட்டு உங்க அப்பா அந்த வீட்டுக்கு போனாருடா. மானம் மரியாதை அந்தஸ்து இருக்கிற யாராவது அந்த வெக்கம் கெட்ட விஷயத்த செய்வாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சும் உங்க அப்பா எதுக்காக போனாரு? எல்லாம் உனக்காகடா. என்னை விட எனக்கு எப்பவும் என் புள்ளையோட சந்தோஷம்தான் முக்கியம்னு சொன்னாருடா. திரும்பவும் அந்த வீட்டுக்கு உங்க அப்பா போனதும் என்ன நடந்துச்சு? அக்கா கிடைக்கலன்னதும் தங்கச்சிய பொண்ணு கேட்டு வந்துட்டாரு, பணத்தாசை புடிச்சவர்னு கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க.
ஷைலாவோட சம்பந்தம் வந்ததுக்கு அப்புறமும் உனக்காக அப்பா அங்க போனாரு. உலகத்துல எந்த அப்பாவாவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? துளசி கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சதும் தான் உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாரு. நீயும் தானே இதுக்கு ஒத்துக்கிட்ட. இப்போ நிச்சயமும் நடந்துருச்சு. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா இருக்கு. ஒரு ஸ்கூல் டீச்சருங்கிற உணர்வு கூட இல்லாம நீ இப்படி கேவலமா நடந்துக்கிட்டா உங்க அப்பாவோட மரியாதை என்ன ஆகும்? அப்பாவை இப்படி பேச வச்சதே நீங்கதாம்மா. நீங்க போய் இப்படி ஒரு பொண்ணை பாருங்க நான் உங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்ல. சந்திரன் இப்படி பயமுறுத்திருந்தான்னு தெரிஞ்சா நானே அந்த பொண்ணை போய் பார்த்திருப்பேன். ஆனா நான் உங்க அப்பா மாதிரி போய் கெஞ்சில இருந்திருக்க மாட்டேன். அந்த துளசினால ஷைலா வீட்டுக்கு போயெல்லாம் எங்களால அவமானப்பட முடியாதுடா. அவ தான் உன்னை ஏத்துக்கல. இதுக்கு மேலேயே அவ பின்னாடி சுத்தாம ஒழுங்கா உன் வேலையை பாருடா. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு அப்பாவுக்கு புள்ளையா பிறக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அட, மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் இவர் வீட்டுக்கு வரலையா? வந்தாலும் அவர் இங்க வர போறது இல்ல. சாப்பிடுங்க. ஏய் போதும் 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 போதும்டி. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன். போதும் வேணாம் வேணாம். இன்னும் சாப்பிடலையா? நான் நீங்க வருவீங்கன்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவ இப்படி உங்களை புடிச்சு வச்சு ஓட்டி விட்டுட்டு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. எதுக்காக இப்ப என்ன குறை சொல்ற? அவரு பசிக்குதுன்னு சொன்னாரு, நான் கொடுத்தேன். அது ஏன் கடமை. சமையல் பண்ற வேலை மட்டும் தான் உனக்கு இந்த வீட்டுல. அத பரிமாறுறது உன் வேலை இல்ல, ஏன் வேலை. ஏய், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. என் புருஷனுக்கு நான் பரிமாறுறேன். இன்னைக்கு இல்ல, என்னைக்கும். சமைக்க தெரிஞ்ச எனக்கு அதை பரிமாற தெரியும். ஏய், அத என்கிட்ட கூடன்னு சொன்னேன். இங்க பாரு. ஏய், என்கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்மிருதி, என்கிட்ட கூடன்னு சொன்னேன். ஏய், இங்க என்ன பிரச்சனை? இவளுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸ்மிருதி, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. அத என்கிட்ட கூட. நீ முதல்ல சமையல் பண்ணிட்டு அப்புறமா வந்து பரிமாறு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க சமைச்சதை இப்படி எடுத்துட்டு பரிமாறி புருஷனை வளைச்சிடலான்னு நினைக்காத. உன்னோட வேலையே இங்க சமைக்கிறது மட்டும்தான். நீ இந்த வீட்டு வேலைக்காரிங்கிறத மறந்துட்டியாடி? ஸ்மிதா, இங்க கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. அவ வீட்டுக்கு புலம்பிட்டு இருப்பா. ஏய், என்கிட்ட கூடன்னு சொன்னேன்ல. கூட. ஏய் எடி. யாருக்கிட்ட உன் திமிரை காட்டுற? பெரிய முதலாளி மாதிரி உட்கார்ந்து இருந்தா பத்தாது. சமையல் கட்டுக்குள்ள போய் சமைக்கணும்டி. அதுக்கப்புறமா பரிமாறன்னு வந்து சீன் போடு. நான் அதுக்கெல்லாம் யோசிக்கிறவ கிடையாது. எனக்கு சமைக்கவும் தெரியும், பரிமாறவும் தெரியும். ஆனா இவ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். அப்படின்னா ஸ்மிதாவை வீட்டை விட்டு அனுப்பிடலாம். இவதான் கிச்சன்ல போய் சமைக்கிறேன்னு சொல்றாள். நாளையில இருந்து இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீ தாண்டி பாத்துக்கணும். சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாத்தையும். அப்புறம் ஸ்மிதாவை அனுப்புற விஷயம் அதை நான் யோசிச்சு சொல்றேன். என்னங்க? அப்ப சொன்னது கேடுச்சுல. நாளையில இருந்து ஸ்மிதாவுக்கு ரெஸ்ட்.
மூணு வேளையும் நல்லா கொட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள சோகமா படுத்திருந்தல்ல, கொழுப்பு ஏறிடுச்சா? ஏய் நில்லு, எங்க கிளம்பிட்ட? நீதான் இந்த குழம்ப கொட்டி விட்ட. உன் கையால நீ கொட்டி விட்டத நீயே இருந்து சுத்தம் பண்ணு. இங்க பாரு, கீழே எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு. சுத்தம் பண்ணிட்டு கிளம்பினா போதும். என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. போய் அவகிட்ட சொல்லுங்க மாமா. நீ தான் இதை செஞ்சாகணும். செய்யலன்னா நானே உன்னை செய்ய வைப்பேன். இந்த பிளேட்டை முதல்ல எடுத்து வை. என் பையன் சாப்பிட்ட தட்டு மட்டும் இல்ல, நான் சாப்பிட்ட தட்டையும் எடுத்து வை. நீயா தானே ஆசைப்பட்டு கேட்ட. இனியும் வாழ்க்கையே இப்படித்தான். அந்த எச்ச பிளேட் எல்லாம் எடுங்கிற. அதையும் சேர்த்தெடு. ஏய், என்ன தயக்கம்? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. உள்ள அந்த டவல் எடுத்துட்டு வா, கிளீன் பண்ணு. சீக்கிரமா வா, முதல்ல இந்த தரையை கிளீன் பண்ணு. வா, இப்ப டேபிள் கிளீன் பண்ணு. சரி, அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் கொட்டிட்டு அந்த மாப் எடுத்துட்டு வா. ஒழுங்கா சுத்தம் பண்ணு. அடுத்தது டேபிள். ஏய், நல்லா தொட. அப்புறம் கிச்சன்ல இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா கழுவு. ஓம் நமச்சிவாய. பாட்டிமா, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? கும்புடி அம்மா திருப்பதி தரிசனத்தை முடிச்சிட்டு வரேன். திருப்பதி சிவனே போற்றி. திருப்பதி சிவனா? 60 ரூபா கொடுமா. ஓம் கிரீம் புரஸ்பர 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 ஹர ஹர ரூபா. 60 ரூபா கொடுமா. ஓம் கிரீம் புரஸ்பர 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 ஹர ஹர ரூபா. ஏய் கிழவி, ஃப்ராடு தனம் பண்ணாம பணத்தை கொடு. அது நீ கும்புடி அம்மாவுக்கு கொடுக்கிற தட்சணை தம்பி. இத வீட்ல எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சு கும்பிடு. இனிமே உனக்கு எல்லாமே வெற்றி தான். இங்க பாரு கிழவி, விளையாடாம பணத்தை கொடு. இப்படி பல வெத்தியா பார்த்து வேண்டாம். அத நீ கீழே போட்டனா உன் தலை டமால்னு வெடிச்சு இது மாதிரி சாம்பல் ஆயிடும். தைரியம் இருந்தா கீழே போடுறா. ஓம் நமச்சிவாய. இந்த பூம்புடி அம்மாவோட அருள் உனக்கு என்னைக்கும் கிடைக்கும். போயிட்டு வா மகனே, இனி நல்லா வருவ. காலையிலேயே உயிரை வாங்கத்துக்குன்னே வராளுங்க. ஐயோ முருகா,
காலையிலேயே ஏன்பா என்ன சோதிக்கிற? இனி சவாரி போன மாதிரி தான். என்ன வீட்ல யாரையும் காணோமே, கதவு இப்படி திறந்து கிடக்குது. யாராவது வந்து ஏதாவது எடுத்துட்டு போனா யாருக்கும் தெரியாது. பானு, மகளே பானு. பானு, அம்மாடி பானு. பானுமா, எங்க இருக்கம்மா? யாரு கூப்பிடுறது? ஐயோ ஐயோ, இவங்களா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்க வந்துட்டாங்க. ஆஹா, பானு, அப்பா, உன்னை பார்த்து எத்தனை வருஷமாச்சு. ஓம் நமச்சிவாய. ஓ, என்னம்மா இப்படி இழைச்சி போயிருக்க? ஆமா, நீங்க உங்க மகன் கூட தானே இருக்கீங்க? ஆ, என் சொத்தெல்லாம் வித்து காலி பண்ணிட்டு தான் அவன் கோயம்புத்தூர் ஓடி போயிட்டான். அங்க போய் ஒரு வீட்டை வாங்கினான். பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்த அவ பேர்லயே எழுதி வாங்கினான். இப்போ அவ என்னைய வீட்டை விட்டு துரத்துறா. இனி இருக்கிற காலம் வரைக்கும் கோயில் குளம் ஏறி இறங்கலான்னு அந்த வீட்ல இருந்து வந்துட்டேன். திருப்பதிக்கு போய் கும்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்தேன். ஓம் நமச்சிவாய. அப்புறம் நீ எப்படி இருக்க? என்ன விசேஷம்? சொல்ற மாதிரி இங்க ஒண்ணும் பெரிய விசேஷம் இல்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குமே. எதுவுமே இல்லாம எப்படி இருக்கும்? சொல்லுமா. துளசி, உன் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது. அம்மா துளசி, உன் அக்கா மானசி எங்க? அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே. ஏண்டி, அந்த விஷயத்தை என்கிட்டயோ என் மகன்கிட்டயோ சொல்லவே இல்லையேடி. அப்ப உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு அவ்வளவுதானா? அது வந்து நீங்களும் உங்க பையனும் தான் ஊரை விட்டே போயிட்டீங்கல்ல. உங்க அட்ரஸ் கூட எங்களுக்கு தெரியாதே. ஆமா, மானசிய எந்த ஊர்ல கட்டி கொடுத்திருக்கீங்க? இங்க பக்கத்துல தான். மாப்பிள்ள டாக்டரா இன்ஜினியரா? சரி சொல்லுமா, அவங்க யாரு, என்ன விவரம் சொல்லு. எனக்கு தெரியாத ஆளு இந்த ஊர்ல யாருமே இல்லையே. அது காராளி சந்திரன் தான் அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. என்ன சொன்ன? அட கடவுளே, காராளி சிவராஜனோட பையனா? அந்த ரவுடி பயலியா சொல்ற? என்னடி பானு, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? காராளி வீட்டுக்கு உன் பொண்ணு அனுப்பி வச்சிருக்கியா? அதத்தானே அவளும் சொன்னா. ஐயோ, அட கடவுளே. ஏண்டி, உங்க வீட்ல வீட்டு வேலை செஞ்ச ஒருத்தன் வீட்டுக்கு மொத பொண்ணு இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கியே. இதை விட பெரிய அவமானம் வேற ஏதாவது இருக்குதா? அந்த அவமானத்தை எல்லாம் நாங்க பொறுத்துக்கிறோம். உங்களுக்கு இதனால ஒரு கஷ்டமும் இல்லைல்ல? இப்ப சிவராஜங்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது. இப்பெல்லாம் பணம் தாமா ரொம்ப முக்கியம். பணத்தை விட பெருசு வேற எதுவும் கிடையாது. ஐயோ சிவபெருமானே, என்னால எதுவுமே தாங்க முடியலையே. ஐயோ, ஐயோ, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதே. துளசி, எனக்கு சாப்பிட ஏதாவது சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. ஐயோ, எனக்கு பசிக்குது. துளசி, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வாமா. நான் இங்க வந்த விஷயத்தை என் பையனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன்.
அம்மா தான்ப்பா பேசுறேன். நான் பானுவை பார்த்துட்டு வந்துடலாமேன்னு அவங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டேன்ப்பா. நீங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போனா போதும்னு என்கிட்ட ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாப்பா. என்னால என்னப்பா பண்ண முடியும்? அவ மனசை நோகடிச்சிட்டு வர முடியுமா? ஆ ஆ சரிப்பா, மொபைல்ல காசு இல்ல, நான் அப்புறமா பேசுறேன். ஆ போதும் 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 போதும். ஒன்னே ஒன்று. போதும் 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 போதும். ஒன்னே ஒன்று. கொஞ்சம் சாம்பார் கொஞ்சமா ஊத்து. போதும் 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 போதும். இன்னும் கொஞ்சம். போதும் 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 போதும். இன்னும் கொஞ்சம். ஊத்து 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 ஊத்து. போதும் போதும். இந்த கிழவியை எப்படி வீட்டை விட்டு இப்ப அனுப்புறதுன்னு தெரியலையே. சொல்லுங்க ஜெயமாமா. துளசி ஏன் வேணான்னு சொன்னான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அவளை வேணான்னு தடுத்தது வேற யாரும் இல்லை, என்னோட அப்பா. நான் என்ன கேட்டாலும் அவ பதிலே சொல்லாம அவ என்னை அவாய்ட் பண்ணான். அப்பா இந்த அளவுக்கு சுயநலமா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அப்பா தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சதும் உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருந்துச்சு. பாஸ்கர் மாமா சின்னக்காவை பார்த்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. பாஸ்கர் மாமா வேணான்னு சொன்னதுக்கப்புறம் துளசி அக்காவால் அந்த வீட்டில் எப்படி வாழ முடியும்? அந்த வீட்டுக்கு வர்றதானே அவளுக்கு இப்போ பிரச்சனை. அதுக்கு நான் ஒரு வழியை ஏற்பாடு பண்ணிட்டு தான் உனக்கு கால் பண்ணேன். நான் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். துளசி வந்தாலும் வரலனாலும் என் முடிவை நான் இனி மாத்திக்கிறதா இல்லை. அப்பா பண்ண இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்போ உங்க வீட்டை விட்டு போறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் நான் அப்படி பண்ணக்கூடாதா? நான் ஆசைப்படுற வாழ்க்கையை என் வீட்டை சேர்ந்தவங்க ஏத்துக்காததால நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன். இதுல என்ன தப்பு? வீட்டில் சண்டை போட்டுட்டு பையன் வெளியே போயிட்டான்னு ஊர்ல எல்லாரும் பேசட்டும். கல்யாணம் நின்னாலும் நான் இப்படி பண்றதால அப்பாவை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. சின்னக்காவோட முடிவு தெரியாம நீங்க அவசரப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. துளசியோட மனசை மாத்த எனக்கு தெரிஞ்சு வேற எந்த வழியும் இல்லை. அவளை கூட்டிக்கிட்டு வர வேண்டிய பொறுப்பு உன்னோடது. அது ஜெயமாமா, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அவளுக்காக நான் என் அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு வாடகைக்கு ஒரு வீடு எடுக்க போறேன். அவ வந்தாலும் இல்லைனாலும் நான் இனிமேல் அங்கதான் வாழ போறேன்னு நீ அவகிட்ட போய் சொல்லு. ஒரு பொண்ணுக்காக நான் இவ்வளவும் செஞ்சோம் அவ என்ன வேணான்னு சொன்னா என்கிட்ட ஏதோ குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். நீ எங்க அவ்வளவு அவசரமா கிளம்பி போன? ஜெயமாமா கால் பண்ணியிருந்தாரு. சில முடிவெல்லாம் எடுத்துட்டு தான் ஜெயமாமா என்னை கூப்பிட்டாரு. என்ன முடிவு? ஜெயமாமா வீட்டை விட்டு கிளம்புறதா முடிவு பண்ணிட்டாரு. அவர் ஒரு வாடகை வீடை பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அங்க ஜெயமாமாவோட அப்பா அம்மா மட்டும் தானே இருக்காங்க. அப்புறம் எதுக்காக ஜெயமாமா வாடகை வீடு பாக்குறாரு? நீ என்னக்கா விளையாடிக்கிட்டு இருக்கியா? ஜெயா மாமா எதுக்காக வாடகை வீட்டுக்கு போறாருன்னு இன்னுமா உனக்கு புரியல?
ஜெயா மாமாவோட வீட்டுக்கு போற தைரியம் உனக்கு இல்லைன்னு ஜெயா மாமாக்கு நல்லா தெரியும். அந்த பிரச்சனையே வேண்டான்னு தான் வேற வீட்டுக்கு போலான்னு ஜெயா மாமா முடிவு பண்ணிட்டாரு. நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டா வெறுப்பான யார் முகத்தையும் பார்க்க வேண்டியதே இருக்காதுல்ல. இதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? புது வீடு பார்த்துட்டா உன்னை நான் அங்கே கூட்டிகிட்டு வருவேன்னு அத்தானுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நீ எங்களை முட்டாளாக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நீ ஆசைப்படுறதா இருந்தா அத்தானோட இந்த அழைப்பை நீ தட்டாதக்கா. நீங்க சந்தோஷமா வாழ்றத மட்டும் பார்த்தா இப்போ இதை எதிர்க்கிறவங்கெல்லாம் அதை சந்தோஷமா ஏத்துப்பாங்கக்கா. எதிர்க்கவும் சரி ஏத்துக்கவும் சரி ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கேற்ற காரணம் கண்டிப்பா இருக்கும். ஆனா முடிவெடுக்க வேண்டியது ஒன்னா வாழ வேண்டியவங்க தான். நான் ஜெயா மாமா கிட்ட சரின்னு சொல்ல போறேன். நந்து, ஜெயா மாமா இன்னொரு விஷயத்தையும் உன்கிட்ட சொல்ல சொன்னாருக்கா. துளசி அக்கா நீ போனாலும் இல்லைனாலும் ஜெயா மாமா இதுக்கப்புறமா அந்த வீட்டில் தான் இருப்பாராம். சாச்சா, பெரிய வசதியெல்லாம் ஒன்றும் வேணாம் வினோத். ஒரு பெட்ரூமும் ஒரு கிச்சனும் இருக்க வீடு போதும். ஓகே ஓகே, மாடியில் இருந்தாலும் பரவாயில்ல. வாடகையெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுடா. நீ இப்ப எதை பத்தி என்கிட்ட கேட்காத. எனக்கு தேவை இப்போ ஒரு வீடுடா. ஆமாண்டா, நானும் நான் கட்டிக்க போற பொண்ணும் அங்கதான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். அது சீக்கிரமா நடக்கும். நீ ஒன்று பண்ணு வினோத், அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு நீ முதல்ல கேளு. இன்னைக்கே கேஷை நான் கொடுத்துட்றேன். சரி சரி, சாயந்தரமா எனக்கு கால் பண்ண. என்னங்க, அவன் வாடகை வீடு எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? நீ என்ன உளறிட்டு இருக்க? ஜெய் யாருக்கோ கால் பண்ணி வாடகைக்கு வீடு வேணும்னு சொல்லி யார்கிட்டயோ கேட்டுட்டு இருந்ததை நான் கேட்டேங்க. அவனுக்கு எதுக்கு வேற வீடு? என்ன சைலேந்திரி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? அவன் எதை மனசுல வச்சுட்டு பேசுறான்னு இன்னமும் உங்களுக்கு புரியலையா? அவனுக்கு இப்ப எதுக்குங்க வாடகை வீடு? ஒரு பொண்ணை கட்டிக்க போறேன்னு போன்ல பேசிட்டு இருந்தாங்க. அவன் கட்டிக்க போறேன்னு ஒரு பொண்ணை பத்தி சொல்றான்னா அது கண்டிப்பா துளசியாதாங்க இருக்கும். என்னென்னமோ நடக்குதுங்க, ஆனா நமக்கு தாங்க எதுவும் தெரியல. அவன் அவளை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கான். உங்க புள்ள ஓகே சொன்னதை நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டு இருக்கீங்க. பாருங்க, அவன் வாடகைக்கு வீடே தேட ஆரம்பிச்சிட்டான். இதை விட ஆதாரம் நமக்கு வேற என்னங்க வேணும்? பசங்க முன்னாடி என்னைக்குமே அப்பா அம்மா முட்டாளுங்க தான். நம்ம யோசிக்காத பல விஷயத்த அவங்க யோசிக்கிறாங்க. நம்மள மறந்துட்டு துளசிய ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வேற ஒரு வீட வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அவ கூட வாழ போறான். ஐயோ கடவுளே, அது நடந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நீ வா, நாம ஒரு இடத்துக்கு உடனே போலாம். என்னங்க? வான்னு சொல்றேன்ல, கிளம்பி வா. மகனுக்கு முன்னாடி தோத்து போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு என்ன மரியாதை? பானு, இத வரேங்க. அப்பா, சாப்பிடாம கிளம்பிட்டீங்களா? அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா பசிக்குதுமா, நான் சாப்பிட்டுட்டு தான் போறேன். அம்மா பரிமாற சொல்லு.
யாருன்னு பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.